சிவாய. உண்ணாமலை சிவனாகிய அண்ணாமலையார் அருள் கருணையினாலும் அப்பர் பெருமானுடைய திருக்கருணையினாலும் புனிதராகி உடனுரை முத்தாண்டேஸ்வரர் ஆலயத்திலே 69வது மாத பெரிய புராண தொடர் சொற்பொழிவாக திருக்கையிலே சென்ற நால்வர்கள் என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் மக்களே, திருக்கையிலே சென்ற நால்வர்கள் என்கின்ற பொழுது மீதி அடியார் பெருமக்கள் கைலாயத்தில் போலியான்னு கேட்கக்கூடாது. நம்ம தலைப்பா எடுத்துக்கிட்டது ஒரு நால்வர். இப்போ ஒரு தொழில் யார் யார் பற்றி பேசப்படும் அந்த நால்வர் யாருன்னு சொல்லுங்க. நான் ஒரு நால்வர் பற்றி தான் பேசப்படுறேன், அந்த நால்வர் பற்றி பேசப்படுறேன்னு சொல்லுறேன். அப்ப 63 நாயன்மார்ல ஒரு நால்வர் கைலாயத்துக்கு சென்றதுல முக்கியமாக ஒரு சில குறிப்புகளுக்காக அந்த 4 முறை நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னைக்கு திருக்கையிலான்றது ரொம்ப பக்கமாகி போச்சு, வயசானதான் போன்ற சூழ்நிலையும் வந்துச்சு. அன்னைக்கு முதல் திருக்கையிலாயம் சென்றவங்க காரைக்கால் அம்மையார். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும்ட்டு இந்த நிகழ்ச்சி அருமை ஏற்பாடு கருத்தை கொடுத்திருக்கின்ற ஆலய நிர்வாகிகள், திருமணி அடியார் பெருமக்கள் பாதத்தில் தொட்டு வணக்கம். இனிமே இந்த மாதிரி சத்சங்கம் நடக்கல, ஏதோ ஒரு வழியா போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் 69 மாசமா தொடர்ந்து இதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க அடியார்கள் நம்ம வணங்குவோம். அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். முதல் கைலாயம் போனவங்க காரைக்கால் அம்மையார். மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவங்க, செல்வத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. தந்தையுடைய பேர் என்ன? அவங்களுக்கு நிறைய நேரம் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு தனதத்தனா பரமதத்தனுக்கு மகளா பிறகுறார். பரமதத்தன் அவருடைய கணவர் பேரு தனதத்தன். மிகப்பெரிய செல்வ குடும்பம். நாகப்பட்டினத்தில் காரைக்கால மிகப்பெரிய மனிதர்கள் காரைக்கால் அம்மையார் வீட்டில இருந்து கொடுத்து அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கான குடும்பம். அவங்களுடைய திருநாமம் புனிதவதியார். புனிதவதி யார்? காரைக்கால் அம்மையார் தவிர புனிதவதி யார் என்ற அளவுக்கு புனிதமானவங்க. மிகப்பெரிய செல்வாக்கோட வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பால பருவங்கள்லாம் முடிஞ்சு பருவம் அடைஞ்ச உடனே திருமணத்துக்கு தயாரா இருக்காங்க. தன்னுடைய தந்தை அவளுக்கேற்ற ஒரு கணவனை பார்க்கிறார். ஏன்னா அவ்வளவு செல்வம் இருக்குது. தன்னுடைய மகள், ஒரே மகள், அத்தனை செல்வத்துக்கு அதிபதி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கணவனை பார்க்கிறாங்க. திருமணமும் சிறப்பாக முடியுது. கணவனோட குடும்பம் நடத்துறாங்க. இப்போ ஒரு நாள் சாமி இந்த அம்மையாருடைய சிவத்தன்மையை வெளிப்படுத்த நினைக்கிறார் சிவபெருமான். மனிதரோட மனிதனால அடியார்கள் வருவாங்க, தெய்வங்களும் வரும். நமக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி ஒரு மனித தெய்வம் தான் காரைக்கால் அம்மையார் புனிதவதியார். தன்னுடைய கணவன் வியாபாரத்தில் செழிப்பா இருக்கிறார். எப்பவுமே பெரியவங்களை பார்க்க போனோம்னா கையில நம்ம ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும். ஏதாவது ஒரு டஜன்ல வாங்கிட்டு பார்த்தல ஒரு மாம்பழம், ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள் கொண்டு போய் கொடுத்து பார்க்கறது கொண்டு கொண்டு அந்த பழக்கம் இப்ப மறந்து போன பழக்காங்க. அப்போ ஒரு வியாபாரி வணிகர் அந்த தனதத்தனை பார்க்க வரும்போது, பரமதத்தனை பார்க்க வரும்போது கொஞ்சம் பழம் உணவு கொடுக்கிறார். 2 மாம்பழம். அந்த மாம்பழத்தை தன்னுடைய பணியாளர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இதை கொண்டு போய் என்னுடைய மனையில சேர்த்துங்க. மனைன்னா வீடு. அவரும் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. காரைக்கால் அம்மையாருக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த அம்மா வாங்கி வச்சுட்டாங்க. சிறிய நேரத்தில் கணவன் அங்கே உணவு வரார்.
பிறகு தண்ணி கொடுப்பாங்க. அவர் கை கால் முகம் உறங்குவாரு. உடனே முகம் தொடர்றதுக்கு ஒரு துண்டு ஒன்று கொடுப்பாங்க. இவ ஒரு தெய்வ பெண், இவ கூட குடும்பம் நடத்தக்கூடாது, முடியாது அப்படின்னு அப்பவே முடிவெடுத்து தன்னுடைய படகுல ஏறி நான் வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. நாகப்பட்டினத்துக்கு வர வேண்டிய எங்க போயிட்டார்? குலசேகரப்பட்டினம் போயிட்டார். நீண்ட நாள் பயணத்துக்கு அப்புறம் குலசேகரப்பட்டினம் போய் அங்கே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதியார் என்ற திருமணத்தை சொல்லி அங்க இருந்துட்டு இருக்காரு. தன்னுடைய கணவர் கடல் மாநிலத்துக்கு போனவர் திரும்பி வருவார் என்று இந்த அம்மா காத்துட்டு இருக்காங்க. சில வருடங்கள் கழித்து அவங்களுக்கு தகவல் வருது, உங்களுடைய கணவர் திருநெல்வேலி பக்கத்துல குலசேகரப்பட்டினம் என்ற ஊர்ல ஒரு திருமணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கார். உடனே இந்த அம்மா அங்க என்ன பண்றாங்க, ஒரு பல்லக்கில ஏறி, அப்பெல்லாம் பஸ் வசதி இல்லை, பல்லக்கில ஏறி அங்க இருந்து நேரம் குலசேகரப்பட்டினம் போறாங்க. தன்னுடைய மனைவி வராங்கன்றது தெரிஞ்ச உடனே தனதத்தில் என்ன பண்றோம், அதுக்கு முன்னாடி நம்ம போய் அவங்கள பார்த்தோம்னு தன்னுடைய மனைவி குழந்தைய கூட்டிட்டு எதிர்நோக்கி போறாங்க. எதிர்நோக்கி போய் அப்படியே அந்த பல்லக்கில இருந்து அந்த அம்மையார் இறந்ததுக்கு முன்னாடியே அப்படியே திருவடியில் விழுந்தார். அம்மா சுவாமி, நீங்க என்னுடைய கணவன், நீங்க என் காலில் விழக்கூடாது, நான் தான் உங்களுடைய காலில் விழணும். நீ என்னுடைய மனைவி இல்லைம்மா, நீ தெய்வ பெண், தெய்வ அம்சம் பொருந்திய பெண். அதனாலதான் உன் கூட இனிமேல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு திருமணம் பண்ணி ஒரு குழந்தையோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னுடைய திருமணம் அந்த குழந்தைக்கு சுட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட சொல்றாரு தன்னுடைய கணவன். அந்த அம்மையார் பார்க்கிறாங்க, இளமையான வயது, பொலிவான தோற்றம். அந்த இடத்துல இருந்து அதே சாமியை பார்க்கிறான். ஞானத்தால பார்க்கிறாங்க. ஞானத்தால கண்ணப்படி பார்க்கும்போது சாமி அவர் மனநிலையை புரிஞ்சுக்கிறார். உடனே ஒரு பதிகம் பார்க்கிறாங்க. முதல் பதிகம் தான் இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற 12 திருமுறைகள்ல முதல் பதிகம் அந்த பதிகம் தான். மூத்த திருப்பதிகம்னு பேர் இருக்கு. ஆனா முன்னாடி வந்தவங்க அதை 11 கொண்டு போய் வச்சுட்டாங்க. 11ஆம் திருமுறையில் இருக்குது, கொங்கை திறங்கி சூப்பர், நல்லா பண்ணுவீங்க. இந்த பதிகம் தான் முதல் பதிகம் எல்லாம் சொல்றீங்க. இது கிடையாது முதல் பதிகம். அந்த அம்மா கணவன் அந்த அம்மா கைலாயத்திலிருந்து திரும்பி வந்து திரு ஆலங்காட்டுல மீதி பதிகங்களை பாடி சாமியோட திருவடிக்கு கீழே இன்றும் நிறைய உட்கார்ந்து இருக்காங்க. கையில தாளத்தோடு அமர்ந்த கோலத்தில் இருக்கிற 63 நாயன்மார்ல ஒரே ஒருத்தர் காரைக்காலர். இவங்க கைலாயம் போயிட்டு திரும்பி பூலோகம் வந்துட்டாங்க. திரும்ப இங்க வந்துட்டாங்க. வந்து வாகீச முனிவன் ஒருத்தர், வாகீசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஒருத்தரை பத்தி பேசணும். கைலாயம் போயிட்டு சுவாமி திருப்பி இந்த பூலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். அங்க போய் இருந்து என்னுடைய ஆடலை பார்த்துட்டு வாகீச முனிவர் கைலாயத்துல தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப ராவணன் புஷ்ப விமானத்துல மேல போறார், கைலாயம் மேல. தடுத்து நிறுத்துறார் நந்தியம் பெருமான். நான் மேல விமானம் போகக்கூடாது, கீழே சிவபெருமான் ஆட்சி பண்ற இடம், உள்ள சிவபெருமான் இருக்கார், அதனால நீ அங்க போகக்கூடாதுப்பா, நீ கொஞ்சம் சுத்திட்டு போ. குரங்கு மாதிரி முகத்தை வச்சுட்டு எனக்கு நீ சொல்றிய அட்வைஸ், அப்படித்தானே கேட்போம். நந்தியம் பெருமானை பார்த்து கேட்கிறார் ராவணன். நந்தியம் பெருமானோட சாபம் கொடுக்கிறார், உன்னுடைய நாடு நகரம் அனைத்து குரங்கால் அழியட்டும். எப்பவுமே அடியார்களுக்கு சிறப்பு அதிகம். சாமி கொடுத்துட்டே இருப்பார், யாரையும் கெடுக்க மாட்டார். அடியார்களுக்கு கோபம் வந்ததுன்னா விட்டுருவாங்க. சொல்லிட்டார், நாடு நகரம் அனைத்தும் குரங்கால் அழிய கிடவுது. லாஸ்ட்ல அழிஞ்சு போச்சு.
அப்போ ஒரு ஆவணங்கள்ல இறங்கி அப்படியே கைலாயத்தை தூக்குறான். அப்படியே தூக்குறான். ஒரு 4 அடி தூக்கிட்டான் கைலாய மலைய. அந்த நவமணி பீடத்துல தான் எப்பவுமே சாமி அம்பாள் உட்கார்ந்து இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி லேசா அப்படி ஆடிச்சு இல்லப்போ உங்க பாட்டம் போட்டதுதான் நீ கூட போ. திருமண தண்ணிக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் இருக்கா. திருமண நேரத்துல ஒரு வயசானவர் வந்து ஒரு கலாட்டா பண்ணி மாப்பிள்ளையே கூட்டிட்டு போறாரு கூட வாங்க. போய்கிட்டே இருக்காங்க. பின்னாடி 2 பேரும் யோ எங்கேயா போற, உன் வீடு எங்கேயா இருக்குது, பின்னாடியே வா. திருவண்ணாமலை ஆலயத்துக்குள்ள போனோம்னா சாமி மறைஞ்சாரு. அப்பதான் சுந்தரருக்கு விருது கொடுத்தது. அப்படியே உள்ள இருக்கிற சிவலிங்கத்தின் பார்க்கிறார். சுவாமின்றார், சுந்தரா நீ என்னுடைய பணியாளி, நீ பண்ண தவறுக்காக உன்னை பூமிக்கு அனுப்பிச்சேன். அப்ப நீ ஒரு வேண்டுதல் வச்ச என்கிட்ட, நான் அங்க போய் தவறு பண்ணேன்னா என்ன சுவாமி நீங்க தடுத்து ஆட்கொள்ளணும்னு கேட்டேன். அதனாலதான் நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ திருமணம் பண்ண வேண்டிய பெண்ணு இது இல்லை. ஒருத்தி திருவாரூர்ல இருக்கா, இன்னொருத்தி ஞாயிறுல இருக்கா. சென்னை அருகிற திருவள்ளூர் மாவட்டம் தான். உடனே சாமி நான் உங்களை தெரியாத பேசிட்டு மன்னிச்சிருங்க சாமி, நம்மளாம் கேட்கறதுன்னு பரவாயில்ல சொல்றா, உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தா வாக்கை நான் காப்பாத்திட்டேன். இப்ப நீ என்ன பண்ற, என்னை பத்தி பாடு, என்னை பத்தி பாடு. சாமி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை பத்தி பாட சொன்னீங்க, என்ன சாமியும் பாடுறது. ஏய் நீ என்ன திட்டின இல்ல, இல்ல அதுவும் நல்லா இருந்ததுடா, அப்படியே பாடுறா. அந்த திட்டல இருந்து ஆரம்பி. இந்த பைத்தியக்காரன்னு சொன்ன அப்படியே ஆரம்பி, பைத்தியக்காரன்னு ஆரம்பி. அந்த பித்தா அப்படின்ட்டு அதுல இருந்து ஆரம்பி, பித்தா பிறை சொல்லி அப்படி ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஒரு தலைவரோடு வரார். அந்த பதிகம் பாடுறார். சாமி ஆட்கொண்டார். சாமி வந்து அவருக்கு தம்பிரான் தோழர் என்ற திருநாமத்தை கொடுத்தாரு. சுந்தரமூர்த்தி சாமி சாமியினுடைய நண்பர். சாமிக்கு 2 நண்பர் தான். ஒருத்தர் சுந்தரமூர்த்தி சாமி, இன்னொருத்தர் யாரு, இன்னொருத்தர் யாரு, சேரமான் பெருமான் வந்து சுந்தரமூர்த்தி சாமியினுடைய நண்பர். அழைப்பு இல்லாத வர முடியுமா? அழைப்பு இருந்தாதான் கைலாயம் போக முடியும். நான் அவனை கூப்பிடல, வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்க. அங்க வெளியே வெயிட்டிங் ரிசப்ஷன் ஹால்ல உட்காந்துட்டாரு. கைலாயத்தில் ரிசப்ஷன் ஹால்ல உட்காந்துட்டார். அதிகாலை 3 மணி, அங்க வந்து 2 மணி, கைலாயம் வந்து 2 மணி, நமக்கு வந்து 4:15 மணி பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா அங்கே டைம் மாறும். சாமி பூஜை நடக்கும் போது சாமி வரப்போறார். இதெல்லாம் வெளியே வந்து சேரணும் தன்னுடைய ஞான கண்ணால பாக்குறார். நமக்கெல்லாம் ஊனக்கண், அதே எல்லாம் ஞானக்கண்ணால பாக்குறார். அங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அப்படியே எழுதுறார். சாமி முதல்ல யார் வராங்க, 2வது யார் வராங்க, வாசல் தெளிச்சது யாரு, கோலம் போட்டது யாரு, வாசலை பெருக்கினது யாரு, வாசலை பெருக்கிறது ஒருத்தர், கோலம் போடுறது ஒருத்தர், தண்ணி தெளிக்கிறது ஒருத்தர், அதுக்கப்புறம் யார் யார் வந்து பதிகம் பாடினாங்க, என்னென்ன கைலாய வாத்தியங்கள் வாசித்தாங்கன்றது எல்லாம் அப்படியே தொகுத்து எழுதுறார். எழுதி முடிச்சிட்டார். அவருடைய பெயர் தான் திருக்கைலாய ஞான விழா. 11ஆம் திருமுறையில இருந்து படிங்க. திருக்கைலாய ஞான விழா. நந்திமா காலர் கடைகளிந்த போதுன்னு ஆரம்பிக்கும். முதல்ல வருது நந்தியம் பெருமான் தான் வந்து அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாரா. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையே நடக்குமா. இரவு 2 மணிக்கு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் 4:15. அதை அப்படியே எழுதி முடிச்சிட்டார். முடிச்ச உடனே அங்கிருந்து என்ன பண்றாரு, வர்ண பகவான் ஒப்படைக்கிறார். அந்த வர்ண பகவான் மூலியமா பூமியில வந்து கிடைக்குது. அந்த பூமியில பெற்றுக்கொண்டவர் பரஞ்சோதி முனிவர். அதுக்கப்புறம் தான் நாங்க கைலாய ஞானவோட அக்ஷயர். அவங்க 2 பேரையும் மறுநாள் காலையில் சாமி சேரமன் பெருமானையும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டார். 2 பேர் கைலாயத்துக்கு போயிட்டாங்க.
2 பேர் கைலாயத்துல இருந்து திருப்பி வந்துட்டாங்க இங்க. இது ஏன்? இதுதான் இன்னைக்கு தலைப்பினுடைய கேள்வி. போனவங்க எல்லாத்தையும் சாமி கூட வச்சுக்கணும். இப்ப திருமலை சேர்ந்து 4 பேர் கைலாயம் போனாங்க, 4 பேர் சாமி திருப்பி அனுப்பிச்சாரு. கைலாயம் கூட கைலாயத்துல வச்சுக்கணும், சாமி திருப்பி அனுப்பிச்சாரு. நம்ம விநாயகன் போனாரு, திலகவதி போனாங்க, ராமநாதன் ஒருத்தர் வந்தாரு, அவருடைய மனைவி சொல்லலாம் 4 பேர் திருமணம் சேர்ந்து வந்தாங்க. 4 பேரை சாமி திருப்பி அனுப்பிச்சாரு. ஏன்? சாமிகள் கைலாயம் போனாரு, திருப்பி அனுப்பிச்சாரு. காரைக்காலம் பேர் போனாங்க, திருப்பி அனுப்பிச்சாரு. எல்லாம் உள்ள போயிச்சா? ஒரு வாத்தியார் வந்து ஸ்கூல்ல பாடம் எடுத்துட்டு இருந்தார். அதுல ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணா, அது ஓலை ஸ்கூல் ஓலை போட்டான். எல்லாரும் வாத்தியாரை பார்த்துட்டா, ஒரு பையன் மட்டும் மேலேயே பார்த்துட்டு இருந்தான். ஒரு அணில் ஒண்ணு அதனுடைய கூட்டுக்குள்ள போகுது, வெளியே வருது, போகுது, வெளியே வருது, இதையே பார்த்துட்டு இருக்கான். லாஸ்ட்ல அதனுடைய உடம்பு ஃபுல்லா உள்ள போயிடுச்சு, வால் மட்டும் தெரியுது. இதான் பார்த்துட்டு இருந்தான். வாத்தியார் பாடத்தை முடிக்க போறார். என்னடா எல்லாம் சொன்னதெல்லாம் உள்ள போயிச்சா? ஐயா வால் மட்டும் வெளியே இருக்குதுன்னா. ஆன்மீக சொற்பொழிவு சிரிக்கவும் சிந்திக்க வைக்கிறோம். சிரிக்கவும் செய்யணும், சிந்திக்கவும் செய்யணும். சிவபெருமான் கொடுத்த வரம் நம்ம எல்லாம் நீங்க ஒன்னா உட்கார்ந்து அவரை பற்றி சிந்திச்சிருக்கோம். வேற எதுவுமே இப்ப இல்லை. நீங்க உட்கார்ந்து பார்த்தாலே தெரியுது, அவன் மட்டும்தான் இப்ப சிந்தனை இருக்கான், வேற எதுவுமே இல்லை. இந்த நிலைகள் நமக்கு அடிக்கடி கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி இதுவரைக்கும் அமைதியாக இருந்து தொடர்ந்து சொற்பொழிவு கேட்ட அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி, இந்த ஆலய நிர்வாகிகளை வணங்கி, 69வது மாதமாக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற திருமணி அடியார் பெருமக்களை வணங்கி இதோடு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சிவா மணிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்விமைக, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுதேசரே போற்றி, நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, ஏகம்பத்துறையாய் போற்றி, பாகம் பெண் பொது ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருப்பதி சப்பம்பலம் பிள்ளையம்பலம்